ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணி பெண் ராணிப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், அவர் வயிற்றில் இருந்த அந்த சிசு இதய துடிப்பை நிறுத்தியதன் காரணமாக அந்த சிசு அகற்றப்பட்டதாகவும் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. தற்போது அந்த பெண் எப்படி இருக்கிறார்? விரிவான விவரம். விக்னேஷ், ஓடும் ரயிலில் இருந்து 4 மாத கர்ப்பிணி பெண் தள்ளிவிடப்பட்ட கொடூரம் அரங்கேறிய நிலையில் நேற்றைக்கு மதியம் அவரது வயிற்றில் இருந்த 4 மாத சிசு உயிரிழந்தது. அந்த சிசுவை வயிற்றில் இருந்து அகற்றுவதற்கான பணிகள் தான் தற்போது தீவிரமாக ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. மருத்துவர்கள் தரப்பில் இருந்து தெரிவிக்கும் போதும் மற்றும் அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கும் போதும் தற்போதைக்கு அந்த பெண்ணின் உடல்நிலை மிக சீராக இருப்பதாகவும் வயிற்றில் இருந்து சிசுவை அகற்றுவதற்கான சிகிச்சையும் இது தவிர அவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நரம்பு மற்றும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹீமோகுளோபின் குறைவான பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் ரயில்வே எஸ்பி அவர்கள் தெரிவிக்கையில், ஏற்கனவே இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட ஹேமராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டு பாலியல் வன்கொடுமை, பெண்கள் துன்புறுத்தல் தடை சட்டம், கொலை முயற்சி உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் ஜோலார்பேட்டை இருப்பு பாதை ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை தற்போது நீதிமன்ற காவலில் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு ரயில்வே காவல்துறை பிடிக்கும் போது தப்பி ஓட முயன்றதாகவும் அப்போது அவருடைய இடது காலில் அடிபட்டு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் இருந்த 4 மாத சிசு உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த வழக்கு மாற்றப்படலாம் இல்லது கூடுதலாக சேர்க்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் BNS பாரதிய நியாய சஞ்சிதா இந்த சட்டத்தின் கீழ் பிரிவு 92 பயன்படுத்தி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை, அதாவது பிறக்காத குழந்தையின் மரணத்தை ஏற்படுத்துதல் தொடர்பான பிரிவு கூடுதலாக இவர் மீது சேர்க்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த பிரிவு சேர்ப்பதற்காக கர்ப்பிணியின் வயிற்றில் இருந்த சிசு உயிரிழந்தது தொடர்பாக மருத்துவ அறிக்கை கிடைக்கப்பெற்றவுடன் இந்த பிரிவும் கூடுதலாக சேர்க்கப்படும் என்றும் ரயில்வே காவல்துறை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சோகம் நிகழ்ந்தாலும் கூட தற்போதைக்கு தனியார் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போதைக்கு உடல் நலத்துடனே இருக்கிறார் என்றும் அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்னேஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி குமரவேல்.